எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காளிகேசத்தில் இருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. இது கன்னியாகுமரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துருக்கு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், பார்க்குறதுக்கே சொர்க்கம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் நிறைய இடம் குளிக்கிறதுக்குலாம் இருக்கும். அன்றைக்கி ட்ரெக்கிங்லாம் கிடையாது, குளிக்க போகிறோம். இன்றைக்கி என் கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகர் ராஜா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ் ட்ரெக்கர் புவனிதரன் இருக்காரு, அஜித் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, பிரதீஷ் எங்கள் கிளாஸோட ஒரு நல்ல பையன். அதில் இல்லை, சரி இன்றைக்கி வந்து நம்ம குளிக்க போகிறோம். இது உள்ளுக்குள்ளே இதான் உள்ளே வர என்ட்ரன்ஸ். இப்போ தான் வந்திருக்கோம். உள்ளே வரப்போ ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா. நீங்கள் கேமரா ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா 50 ரூபா வாங்குவாங்க. ஒரு பைக்குக்கு 10 ரூபாயா? 20 ரூபா. ஒரு பைக்குக்கு வந்து 20 ரூபா. வாங்க உள்ளே போய் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே 2 சைடு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. வாங்க போகலாம். வந்து போகிறப்ப வந்து உள்ளுக்குள்ளே, அதாவது மீன் உள்ளுக்குள்ளே வர்றப்பே வந்து 2 பக்கமே வந்து ரப்பர் தோட்டங்களாக இருக்குது. பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது. பாருங்களேன், இந்த மரங்களில் இதை அப்படியே வெட்டி விட்றாங்க. இதை வெட்டி அந்த மரத்துலேருந்து அந்த பால் வந்து வடியுது. அதை ஒரு கொட்டாங்குச்சி மாதிரி நிறைய இடத்துல கொட்டாங்குச்சி வச்சுருந்தாங்க. சில இதில் வந்துட்டு ஒரு இது மாதிரி வச்சுருக்கிறாங்க. இதில் எடுக்கிறாங்க பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா? மரத்தை வந்து வெட்டி விட்ருக்காங்க. அப்படியே வெட்டி அதுலேருந்து அந்த பால் இதெல்லாம் வடியுது. இதுலேருந்து இது பண்ணுறாங்க. ஃபுல்லாமே ரப்பர் தோட்டங்கள் தான். உள்ளே வந்து இப்போ வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் சம்திங் நினைக்கிறேன். அந்த மெயின் கேட்லேருந்து உள்ளுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். இங்கே வர்றப்ப பாதைகள் அவ்வளவு அழகாக இருக்கும். நீங்கள் ரசித்து வர்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப மழை பெஞ்சிருக்கு. இப்போ சீக்கிரம் வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காட்டாற்று வெள்ளம்லாம் வந்துருமா, மழை மேலே போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணலை. இங்கே வந்து ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது. இந்த காளியம்மன் கோயில் கிட்ட தான் வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், தெரியுதா? இந்த இடத்துல குளிக்க அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. மேலே போகிறதுக்கு வந்து நமக்கு அலோவ் பண்ணலை. சரி, ஓகே, டக்குன்னு அதுவும் குளிச்சுட்டு போக சொல்லியிருக்காங்க. குளிக்கலாம். ஆனால் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கான். வாங்க போலாம். பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கு. சும்மா காலத்துக்கு அப்படியே இங்கே வரும், அவ்வளோதான். உட்காரு.
வந்து குளிச்சாச்சு. ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சு குளித்தது. 2.5 மணி நேரத்துக்கு மேலே எங்களுக்கு டைம் போனதே தெரில. மழை பெஞ்சிச்சு, அப்புறம் வெயில் அடிச்சிச்சு. நல்லா ஜாலியாக குளித்தோம். குளிச்சுட்டு இப்போ ரிட்டன் ஆகிற வழியில் வந்துட்டு இங்கே ஒரு கேண்டீன் இருக்குது. ரொம்ப பசிக்குது, நல்லா குளித்தது. இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஏஆர்சி உணவகம்னு போட்டிருக்கு, இங்கே சாப்பாடுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் இந்த டிக்கெட் இதான் டிக்கெட் கவுண்ட்ரு. நம்ம உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப இந்த இடத்துல தான் வந்துட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். பாருங்களேன். இப்போ நம்ம ஹோட்டல் காமிச்சேன்ல, அங்கே வந்துட்டு இப்போ என்னென்னா சாப்பாடு இல்லையா. நாங்கள் 5 பேர் போனோம், 5 பேருக்கு சாப்பாடு இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வெளியே தான் போய் சாப்பிடணும். ரொம்ப டைம் ஆயிரும் நான் போகிறதுக்கு. நீங்கள் இன்கேஸ் வர்றீங்க அப்படின்னா வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடியே இப்போ மதியம் டயத்துலாம் போகிறீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருங்க, இத்தனை சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அவங்களும் எடுத்து வச்சுருவாங்க. ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு அந்த பசி தெரியாது. அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு அற்புதமான இடம். குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். உலக்கேரி வந்து அலோவ் பண்ணலை. எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு ட்ரெக்கிங் போகிறதுக்கு. பெர்மிஷன் இருந்தால் டிஎஃப்ஓட்டை வாங்கணும் அப்படின்ட்டாங்க. அதனால் சான்ஸே கிடையாது, கொடுக்க மாட்டாங்க தனியாக போகிறதுக்கு. இங்கே காளிகேசம் அலோவ் பண்ணுறாங்க. நான் கூகுள் மேப்பை எப்படி வரணும்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்க. பஸ் இருக்குது. கீழக்கரையாடா டேய் அஜித்து, கீரிப்பாறை. கீரிப்பாறை. நான் அந்த ஒரு கேண்டீன் காமிச்சல அந்த தான் கீரிப்பாறைன்னு பஸ் வந்து அது வரைக்கும் போகும். நாகர்கோவிலேருந்து பஸ் இருக்குது, ஆனால் அடிக்கடி வந்து பஸ்ஸு கிடையாது. நீங்கள் வாங்க, ஒரு அற்புதமான இடம். நல்லா குளிங்க. தயவு செஞ்சு வந்தீங்கன்னா அந்த சோப்பு போட்டு ஷாம்பு போட்டுலாம் தயவு செஞ்சு குளிக்காதீங்க. அதுக்கு உங்கள் வீட்டு பாத்ரூம்லேயே குளிக்கலாம். இயற்கையாக வருது. நல்லா தெளிவாக இருந்துச்சு தண்ணி, அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு இடத்துல ஃபோர்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக குளிங்க, என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா. அவ்வளோதான், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சாயந்தரம் ஆயிடுச்சு, மணி ஒரு 4 ஆக போகுது. 2.5 மணி நேரம் ஒரு நல்லாவே நாங்கள் குளித்தோம். ரொம்ப நன்றி என் கூட வந்ததுக்கு. பிரதீஷ் ஜான்சன், அங்கே அழகர் ராஜா இருக்கான், அங்கே தமிழ் ட்ரக்கர் இருக்கார். அவர் தான் வந்துட்டு இன்றைக்கி அவர் குளிக்கலை. முக்கியமாக போய் சொல்லிடுற, அவர் குளிக்கலை, அவருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. அஜித் இருக்கான். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடத்த மிஸ் பண்ணிடுறீங்க, கூட்டமும் இல்லை. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு சேஃப்டியாக குளிச்சுட்டு சேஃப்டியாக போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.